கல்வி எனும் நீரோடை ஏழை பணக்காரர், உயர்ந்தவர் தாழ்ந்தவர், கிராமம் நகரம் என்ற எந்த வேறுபாடும் இல்லாமல் அனைவருக்கும் கிடைக்க வேண்டும் என்ற நோக்கத்தின் அடிப்படையில்தான் 100 ஆண்டுகளுக்கு முன்பு நீதிக் கட்சி உருவானது. திராவிட இயக்கத்தின் அடிப்படை கொள்கை இதுதான். ஒரு சிற்பி சிலையை செதுக்கும் போது ஒவ்வொரு நொடியும் கவனித்து கவனித்து செதுக்குவதை போல திராவிட மாடல் அரசின் முதலமைச்சர் அவர்கள் அனைத்து திட்டங்களையும் தொலைநோக்கு பார்வையுடன் பார்த்து பார்த்து தீட்டுகிறார். கல்வி இல்லாத பெண்கள் களர் நிலம், கல்வியுடைய பெண்கள் திருந்திய கழனி என்றார் பாவேந்தர் பாரதிதாசன். அதற்கேற்ப பள்ளிகளில் படித்து வரும் குழந்தைகளுக்கு கல்லூரிகளில் சேர்வதற்கு உள்ள தடையையும் தயக்கத்தையும் உடைப்பதற்குத்தான் புதுமை பெண் திட்டம் நமது அரசால் உருவாக்கப்பட்டுள்ளது. படிக்க வைக்க காசு இல்லையே என்ற கலக்கம் பெற்றோருக்கு இருக்கக்கூடாது என்பதற்காகத்தான் இத்திட்டம் தொடங்கப்பட்டது முதல் தற்போது வரை சுமார் 4.25 லட்சம் மாணவிகள் பயனடைந்துள்ளனர். தற்போது 6ஆம் வகுப்பு முதல் 12ஆம் வகுப்பு வரை தமிழ் வழியில் பயின்ற 75,028 அரசு உதவி பெறும் பள்ளி மாணவிகள் பயனடையும் வண்ணம் புதுமை பெண் திட்டம் விரிவாக்கம் செய்யப்படுகிறது. மாதந்தோறும் வழங்கப்படும் 1000 ரூபாய் பொருளாதார ரீதியாக பின்தங்கிய மாணவிகளின் சிறு சிறு தேவைகளை பூர்த்தி செய்ய பயன்படுகின்றது. வணக்கம், என்னோட பேர் கே ஈஸ்வரி. நான் 3rd பிகாம் ஜென்ரல் படிக்கிறேன் ஹிந்து காலேஜில். எங்களுக்கு இந்த புதுமை பெண் ஸ்கீம் திட்டம் வந்தது. இது வந்ததுக்கப்புறம் நான் வீட்டில் யாரோட ஹெல்ப்புமே இல்லாமல் எனக்கு வேண்டிய தேவைகளாக இருக்கட்டும், நான் இப்போ காலேஜுக்கு வரதா இருக்கட்டும், அது எல்லாமே இந்த ஸ்கீம் மூலயமா தான் நடந்திருக்கு. புதுமை பெண் திட்டத்தை தமிழ்நாட்டிற்கு அறிமுகப்படுத்திய முதலமைச்சர் ஐயா அவர்களுக்கும் நான் மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். என்னுடைய பேர் உஷா. நான் 2nd BSc கெமிஸ்ட்ரியிலேருந்து வரேன். நான் புதுமை பெண் ஸ்கீம் மூலயமா மாதம் 1000 ரூபாய் வாங்குறேன். அந்த காசு என்னுடைய தேவைக்கு நானே யூஸ் பண்ணிக்கிறேன். பேரண்ட்ஸ் கிட்டலாம் கேட்காத எனக்கு என்ன வேணுமோ புக்ஸ் எல்லாமே நானே வாங்கிக்கிறேன். இந்த ஸ்கீமு கொண்டு வந்த முதலமைச்சர் ஐயா அவர்களுக்கு நன்றி. ஒன்றிய மாநில அரசுகள் வழங்கும் எந்த கல்வி உதவித்தொகை வாங்கினாலும் இத்திட்டத்தின் கீழும் பயன்பெறலாம் என்பது சிறப்பம்சமாகும். பெண்களின் உயர்கல்வி சேர்க்கை விகிதம் குறிப்பிடத்தக்க அளவு உயர்ந்துள்ளது. கூடுதல் கல்வி செலவுகளை எதிர்கொள்ள இத்திட்டம் பயன்படுவதால் குடும்பங்களின் நிதிச்சுமை குறைப்பு, வேலைவாய்ப்பு மற்றும் அதிக வருமானத்திற்கான வாய்ப்புகள், நிதி நெருக்கடி காரணமாக கல்வியை இடைநிறுத்திய மாணவிகள் மீண்டும் கல்லூரியில் சேர்தல், இளம் வயது திருமணங்கள் தவிர்ப்பு ஆகிய நற்பலன்கள் விளைந்துள்ளதாக மாநில திட்டக்குழு ஆய்வு முடிவுகள் தெரிவிக்கின்றன. இத்திட்டத்தின் மூலம் 99.2% பிற்படுத்தப்பட்ட, மிகவும் பிற்படுத்தப்பட்ட ஆதி திராவிட மற்றும் பழங்குடியின மாணவிகள் பயனடைந்துள்ளனர். மேலும் கிராமப்புற மாணவிகள் அதிக எண்ணிக்கையில் பயனடைந்துள்ளதாக ஆய்வுகள் தெரிவிக்கின்றன. பட்டங்கள் ஆள்வதும் சட்டங்கள் செய்வதும் பாரினில் பெண்கள் நடத்த வந்தோம் என்ற பெரும் புலவன் பாரதியின் வரிகளுக்கு செயல் வடிவம் கொடுத்து ஒரு தந்தையாக பெண்களின் முன்னேற்றத்திற்கு அரும்பாடுபட்டு உழைத்து வருகிறார் நம் மாண்புமிகு முதலமைச்சர். இவளையெல்லாம் நான் கேட்டுக்கொள்ள விரும்புவது, நன்றாக படியுங்கள், படியுங்கள், படியுங்கள் என்பது மட்டும்தான். பெண்ணுக்கு திருமண வாழ்க்கை என்பது எவ்வளவு முக்கியமோ அதேபோல பொருளாதார சுதந்திரமும் முக்கியம். கேடில் விழுச்செல்வம் கல்வி ஒருவருக்கு மாடல்ல மற்ற எவை.